குரூப் 4 2024 கேட்ட ஒரு சம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, 3 ஆண்கள் 4 பெண்கள் வந்து 7 நாள் வேலை செஞ்சால் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3780. அதான் இங்கே எழுதியிருக்கேன். அடுத்தது பாருங்கள், 11 ஆண்கள் 13 பெண்கள் 8 நாள் வேலை செஞ்சால் 15040. ஓகே. அடுத்தது பாருங்கள், 7 ஆண்கள் 9 பெண்கள் வந்து என்ன கொடுத்துக்கிறான்னு பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் வேலை செஞ்சால், ஓகேவா, எத்தனை நாள் வேலை செஞ்சால் 12400 சம்பாதிக்க முடியும்னு கேட்குறாங்க. இதுதான் கேள்வி. ஃபஸ்ட்டு இவங்க இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இவங்க வந்து 7 நாள் வேலை செஞ்சால் 3780. இவங்க ஒரு நாள் வேலை செஞ்சால் எவ்வளோ வருதுன்னு கண்டுபிடிப்போம். ஓகேவா. அப்போ நாளை வந்து எதை டிவைட் பண்ண, நாளை எடுத்து மொத்தமாக எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அதை டிவைட் பண்ணால் என்ன கிடைக்குன்னா ஒரு நாளுக்கு இவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கிறது கிடைக்கும். இதை அடிச்சிங்கன்னா ஒரு 540 வரும். அதேமாரி இந்த 8 வந்து நீங்கள் அடிச்சிங்கன்னா 8 எடுத்துன்னு போய் 15040 அடிச்சிங்கன்னா வரும் 1880 கிடைக்கும். ஓகேவா. இதுதான் இது வந்து இங்கே அப்படியே எழுதிக்கங்க. 5 ஓகே 3 ஆண்கள் 4 பெண்கள் வந்து இது ஒரு நாளைக்கு 540 சம்பாதிக்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது பாருங்கள், 11 ஆண்கள் 13 பெண்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னா 1880. நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கிறோன்றது வந்து தெளிவாக இருக்கணும். அப்போ தான் வந்து சம்ஸை வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அதாவது இங்கே கண்டுபிடிச்சது எதுவுமே இங்கே சப்ஸ்டிட் பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறான்றதை கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா. அதாவது என்ன அர்த்தம்னா அதுக்கு ஒரு நாளைக்கு வந்து 540. ஓகேவா. இதை வந்து நீங்கள் 7ஆல் பிரிக்கிறீங்கன்னா என்ன வரும்னா இது கிடைக்குங்க. அதாவது நான் அர்த்தம் 7 நாள் வேலை செஞ்சால் இது, அதுதான் இங்கே டிவைட் பண்ணால் அதான் நம்ம கிடைக்கும். அதேமாதிரி இதை வந்து இவங்க வந்து 8 நாள் வேலை செஞ்சால் நான் ஆகும் 15040. அவங்க கொடுத்துக்கிட்டு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தெளிவாக புரியுன்றதுனால. ஓகே. ஒரு நாள் வேலை செய்து கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா எவ்வளோ ஒரு ஆண் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, ஒரு பெண் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறான்றதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஃபஸ்ட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறான்றது கண்டுபிடிச்சாச்சு. அதுதான் இது. ஓகே. ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறான்றது. ஓகே. இதை 2 சால்வ் பண்ணால் நமக்கு கிடைக்கும். 2த்துலேயும் காமனாக எதுவும் இல்லை அடிக்கிறதுக்கு. ஓகேவா. அப்போ என்ன பண்ணணும், இந்த முதல் நம்பர் எடுத்து இங்கே பெருக்கணும், இதில் முதல் நம்பர் எடுத்து இங்கே பெருக்கணும். ஓகேவா. இப்போ இங்கே என்ன இருக்குது, முதல் நம்பர் கீழே வந்து 11 இருக்குது. 11 எடுத்து ஈக்குவேஷன் 1 வந்து பெருக்குங்க, அதான் கொடுத்துருப்பேன். அடுத்தது 3 எடுத்து ஈக்குவேஷன் 2 வந்து பெருக்குங்க. இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. ஓகேங்களா. அது மாதிரி பெருக்குனா என்ன வரும்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 11 எடுத்து பெருக்கினா வரும் 33 44 500. இதையும் பெருக்கணும், வந்துடக்கூடாது. இதையும் வந்து 11ஆல் பெருக்கினா வரும் 5940 வரும். அதுக்கப்புறம் வந்து 3 எடுத்து கீழே பெருக்கினா வரும் 33 39 5640 வரும். இது வந்து பெருக்கணும், மறந்துடக்கூடாது. மறந்துட்டிங்கன்னா தப்பாயிடும் சம். ஓகேவா. இப்போ வந்து என்ன ஆச்சு, இங்கே வந்து காமனாக ஒரு நம்பர் வந்துடுச்சு. இங்கே வந்து காமனாக இல்லை, அதில் காமனாக வரதுக்காக தான் நம்ம இதை பண்ணுறோம். ஓகேவா. காமனாக வந்ததுக்கப்புறம் சிம்பிள் வந்து சேஞ்ச் பண்ணணும் இல்லை. ஓகேவா. சிம்பிள் வந்து ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணியிருந்தால் நம்ம அப்படியே அடிச்சிடலாம். சேஞ்ச் ஆகி இல்லை, அப்போ நம்மளே சேஞ்ச் பண்ணணும். இங்கே மைனஸ் 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 போட்டாச்சு. அப்போ இதை அடிச்சிட்டிங்கன்னா என்ன வரும், இதை வந்து சால்வ் பண்ணணும். இது மைனஸ் பண்ணால் என்ன வரும், 44 39 பண்ணால் 5 உமன், இதை கழிச்சிங்கன்னா 300 வரும். ஓகேவா. இதுக்கு தான் அர்த்தம்னா 5 உமன் வந்து ஒரு நாளைக்கு 300 சம்பாதிக்கிறாங்க. 5 எடுத்து 300 ஆச்சுன்னா ஒரு 60. அப்போ ஒரு உமன் வந்து ஒரு நாளைக்கு 60 சம்பாதிக்கிறாங்க. இப்போ ஒரு உமனை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஒரு மென் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா. அது முக்கியமான பாயிண்ட் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இது எடுத்துன்னு போய் ஈக்குவேஷன் 1 தான் சப்ஸ்டிட் பண்ணோம் நம்ம. ஓகேவா. 1லேயோ இல்லை 2லேயோ சப்ஸ்டிட் பண்ணோம். நீங்கள் வந்து மேலே கொடுத்துட்றாங்களே ஈக்குவேஷனு, இதில் வந்து பண்ணக்கூடாது. ஓகேவா. நம்ம இதை எப்போ இந்தமாரி சால்வ் பண்ணிட்டோமோ அதுக்கப்புறம் இதுதான், இதை அப்படியே மறந்துடணும். நீங்கள் கேள்விக்கு ஒன்று கேட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா, அதை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா. முதல் 2 தான் வந்து நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் இது பண்ணி இங்கே எழுதியிருக்கோம், சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக எப்படி போட்ட ஆன்சர் கண்டுபிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணி எழுதியிருக்கோம். அப்போ இதுக்கப்புறம் இதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ உமன் ஒரு நாளைக்கு 60 சம்பாதிக்கிறாங்க. நம்ம வந்து ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஓகேவா. 3 மென்னு ப்ளஸ் 4 விமன் ஈக்குவல் டு 540. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், டபிள்யூக்கு பதில் உமனுக்கு பதில் 60 போடுங்க. போட்டிங்கன்னா என்ன வரும்,
500 இது வந்து 540 இதில் வந்து 240 வரும். அது கழிச்சுன்னா என்ன வரும்னா 3 மென் ஓகே 3 ஆண்கள் வந்து ஒரு நாளைக்கு 300 சம்பாதிக்கிறான்னு அர்த்தம். இப்போ 3 வந்து அச்சனா வரும் 100. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு மென் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க? 100 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு மென்னும் அப்புறம் என்னது ஒரு விமனும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது அப்படியே எடுத்துன்னு போய் அவங்க கேட்டுக்கிற கேள்வி என்னதுன்னா இதுதான். இந்த இதில் சப்ஸ்டிட் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? 7 மென் அப்புறம் இது 9 விமன் வந்து 12,400 சம்பாதிக்கிறாங்க. ஆனால் எத்தனை நாள் தான் கேள்வி. நம்ம ஒரு நாளைக்கு இவ்வளோ சம்பாதிக்கிறான்னு தெரிஞ்சிச்சு இல்லையா? அதை அப்படியே இங்கே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான். எம்னது 100 அப்புறம் டபிள்யூனது 60. இது போட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா உங்களுக்கு ஆன்சரு 1240. 1240ன்றது என்னது? 7 மென்னும் 9 விமனும் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறது. ஓகேங்களா? ஒரு நாளைக்கு 1240. இவங்க என்ன கேட்குறாங்க? 12,400 சம்பாதிக்க இவங்க எத்தனை நாள் வேலை செய்யணும்? ஆக்சுவலி நீங்கள் அப்படியே நீங்கள் சொல்லிடலாம். எத்தனை நாள் வேலை செய்யணும்? 10 நாள். இது 10ஆல் பெருனாலே இங்கே வந்துடும். ஓகேவா? இது 10ஆல் 10 நாள் வேலை செஞ்சாலே இது 12,400 அப்படியே ஆன்சர் சொல்லிடலாம். அப்படி இல்லை என்ன பண்ணலாம்? இந்த 12,400 வந்து இங்கே நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? இதை வந்து டிவைட் பண்ணிங்கனாலும் 10 வந்துடும். ஓகேவா? எப்படி வேணால் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸ்லாம் பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.